இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள் பத்தி நடிகை பிரியங்கா மனம் திறந்து பேசியிருக்காங்க. மேலும் இனி மறுமணம் செஞ்சு கொள்ற எண்ணமே கிடையாது அப்படின்னும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. திரையில நம்ம பாக்குற சினிமா நட்சத்திரங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நிஜத்திலையும் அதே மாதிரி ஜொலிக்கிறது கிடையாது. இதுக்கு சார்லி சாப்ளின் தொடங்கி சமகால கலைஞர்கள் வரைக்கும் பலர உதாரணமா சொல்லலாம். மனம் முழுவதும் பல சோகங்களையும் துக்கங்களையும் அடக்கி வச்சுக்கிட்டு தான் திரையில மக்களை மகிழ்விக்கிற பணியை அவங்க செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு நடிகை பிரியங்காவோட வாழ்க்கையும் விதிவிலக்கு கிடையாது. சினிமாவில் நகைச்சுவை ஜாம்பவான்களான விவேக், வடிவேலு தொடங்கி பலர் கூட இணைஞ்சு பணியாற்றின அனுபவம் பிரியங்காவுக்கு இருக்கு. இவங்க பெரும்பாலும் நகைச்சுவை பாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்தாலும் குணச்சித்திர வேடங்கள்லையும் திறம்பட செய்யக்கூடியவங்க. மருதமலை, வில்லன் போன்ற பல படங்கள்ல நம்ம சிரிக்க வச்சிருக்காங்க. இந்த நிலையில தன்னோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை ஒரு பிரபல யூடியூப் சேனலுடனான நேர்காணல் பொழுது அவங்க மனம் திறந்து பேசியிருக்காங்க. அதன்படி திருமண வாழ்க்கை எதிர்பார்த்தபடி சரியா அமையாத காரணத்தினால பல பிரச்சனைகள் இருந்தது. ஆனா என்னோட குடும்பத்தினர் பக்கபலமா இருந்தாங்க. தவறான ஒரு உறவுல இருந்து கஷ்டப்படுறதை விட அதுல இருந்து விலகி வர்றது சிறப்பான முடிவு. இதன் மூலமா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தற்காத்து கொள்ள முடியும். என்னோட முன்னாள் கணவருக்கு இப்போ 2ஆவதா திருமணம் ஆகிடுச்சு. என்னையும் மறுமணம் செஞ்சு கொள்ள சிலர் அறிவுறுத்தி இருந்தாங்க. ஆனா எனக்கு விருப்பம் கிடையாது. ஒரு முறை திருமணம் செஞ்ச பொழுது பல பிரச்சனைகளை பார்த்துட்டேன். இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு திருமணமே வேண்டாம். மேலும் என்னோட குடும்பத்தினரும் அடுத்ததா திருமணம் செஞ்சு கொள்ள வற்புறுத்தல. அதுலயும் ரித்தன்யாவோட சம்பவத்தை பார்த்த அப்புறம் மிகுந்த வேதனை கொண்டேன். திருமண வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்களை சகிச்சு கொண்டு இருக்குமாறு சொல்லக்கூடாது. அதுவே தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நடிகை பிரியங்கா தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா சினிமா பிரபலங்களோட வாழ்க்கையிலையும் சாமானிய மக்கள் போலவே நிறைய சோகங்கள் மறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்து கொள்ள வேணும். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.